மா இன்னைக்கு என்ன டின்னர்? இட்லி ஊற்றி வச்சிட்டேன் நைட்டுக்கு. அப்போ இட்லி தக்காளி சட்னியா? இல்லை, தக்காளி விற்கிற வேலைக்கு தக்காளி சட்னியா? தக்காளியே இல்லாமல் ஒரு டிஷ் பண்ண போகிறேன். தக்காளி இல்லாமையா? ஆமாம். எப்படி? வா சொல்கிறேன். அந்த டிஷ்ஷுக்கு தேவையானது தேங்காய், வெங்காயம். நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய், பொரிக்கடலை, பொட்டுக்கடலை, அப்புறம் கசகசா, மிளகு, சீரகம், சோம்பு. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு நம்ம இந்த குக்கரையே வச்சிடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இதில் ஏலக்காய், 2 பட்டை, பிரிஞ்சி இலை இருந்தால் போட்டுக்கலாம். அது கூட பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் இப்படி கட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு இந்த ஆனியன் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். நம்ம தக்காளியே எதுவுமே சேர்க்கவே இல்லை. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்க, வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பேஸ்ட்டை வந்து இதில் நம்ம சேர்த்துற போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மிக்ஸி ஜாரில் நல்லா இது பண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம். மா அங்க பாருங்கம்மா. ஏய் தம்பி, எனக்கு பஸ்ஸில் போறியா? இறங்கி கீழே. பாருங்க, இதில் தண்ணி நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெஷர் குக்கர் மூடி ஒரு 2 விசில் வைக்க போகிறோம். விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இட்லியோட, தோசையோட, சப்பாத்தியோட, பூரியோட சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, தக்காளி விளையிற நேரத்துலையும் செஞ்சுக்கலாம், காய்கறி இல்லாத நேரத்துலையும் செஞ்சுக்கலாம். எப்போவுமே சாம்பார் சட்னி செய்யறதுக்கு பதில் இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். விசில் போயிடுச்சு, வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதனால் இப்படி தான் இருக்கும். அப்படியே இதில் மல்லி இலையை போட்டுட்டு அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே இட்லியை பிச்சு அப்படியே நல்லா தாராளமாக அப்படி பண்ணி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க.